ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து மார்னிங் மூன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 8-6 வருஷமாக நடத்திட்டு இருந்தேன் அந்த யூடியூப் சேனலு. இன்னை வரைக்கும் வாட்சிங் ஹவர்ஸ் என்னால் ரீச் பண்ண முடியல. அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி ரீச் ஆகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதுவும் கத்தாரில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வெளிநாட்டில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்தணும்னா அங்கே உள்ள விஷயங்களை பற்றி பேசணும், அது அங்கே உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி பேசணும், அங்கே உள்ள ஃபேமஸான விஷயங்களை பற்றி பேசணும். இதை தவிர்த்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்தி சப்ஸ்கிரைபரையும் இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ஆட்சன்ஸ் எனேபிள் பண்ணி, நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு பின் நம்பர் வந்த பிறகு அதில் பேங்க் நம்பர்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பராக 1000 சப்ஸ்கிரைபரையும் மெயின்டைன் பண்ணி அந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸும் எவ்ரி இயர் மெயின்டைன் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் பண்ணி பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சேனல் நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். கண்டிப்பாக டெய்லி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்னால் ஒரு கண்டென்ட்டை என்ன கண்டென்ட் பண்ணலான்னு ஒரு பாதையே கிடைக்காம எத்தனையோ பேர் யூடியூப் சேனலில் தள்ளாடுறாங்கன்னு சொல்கிறதோட யோசனை, அதாவது இதுதான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரே ட்ராக்கில் கூட போக முடியாமல், அதாவது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணணும், நம்மளும் யூடியூப் சேனலில் ஏதாவது சாதிக்கணும். அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னே என்னென்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இவன் என்ன யூடியூப் சேனல் நல்லாவே பண்ணுறதில்ல, எடிட்டிங் சரியில்லை, இவனுக்கு ஒரு வாய்ஸ் கூட சரியாக பேச தெரில, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம். இவனால் ஒரு ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியல, ஒரு எடிட்டிங் கிடையாது, ஒரு பேக்ரவுண்டு ப்ராப்பராக இருக்காது, இவன் என்ன எப்போதும் காருக்குள்ளே தானே உட்காந்து பேசுவான், இவன்கிட்ட என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்துகிறவங்களும் சரி, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. என்கரேஜ் பண்ணுறவங்க 1000ல் ஒருத்தர் இருந்தால் கூட அதுதான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒருத்தர் ஏன் ஒரு பார்ட் டைமாக சம்பாதிக்கணும், ஏன் நான் ஒரு விஷயத்தை தேடி போகிறான் அப்படின்னா, அவனுக்கு திறமை இருக்கிறதால மட்டும் தேடி போகல, அவனோட பண சுமைகளும் பணத்தோட கஷ்டமும், அவனுக்கு என்னதான் வருமானம் சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்துக்கு மேலே செலவு இருக்கிறதால அதை இன்னும் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்கான என்ன வழின்னு அவன் தேடிக்கிட்டே இருக்கான். அந்தமாரி தேடும் போது பல விஷயங்கள் அவனுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவன் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப் ஒரு மிகப்பெரிய விஷயம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒரு யூடியூப் நடத்தி மிகப்பெரிய வருமானத்தை ரீச் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தின ஒரு யூடியூப்பு நம்ம சொல்லலாம். அதேமாரி இன்றைக்கி இருக்கிற மீடியா, அதாவது இன்ஸ்டா ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, டிக்டாக்கு, இந்தமாரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாலோவர்ஸை வச்சோ இல்லை யூடியூப் சப்ஸ்கிரைபரை வச்சோ இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகுது, இந்த சேனல்லேருந்து என்ன பெரிய ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு வீடியோ நம்ம பண்ணால் 5 மினிட்ஸுக்கு மேலே இருக்கணும். அப்போ இந்த வீடியோ ஒரு கண்ட்ரிலையும் பார்க்கும்போது அந்தந்த ஒரு கண்ட்ரிலையும் பார்க்குற வியூவர்ஸு ஒரு வியூவர்ஸ் இருந்தாலும், இப்போ ஃபின்லாண்டில் ஒரு வியட்நாமில் இல்லை சிங்கப்பூர், மலேசியா, துபாயில் பார்த்தாங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டாலரை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கு யூடியூப் நிர்வாகம். அதனால் நமக்கு அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கண்ட்ரி வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு அதிகமாக டாலர் பே பண்ணுறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் நம்ம வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் டாலர் கிடைக்கும். இப்போ என் சேனல் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனது வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். அதாவது கத்தார் தமிழர்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய நண்பர்கள், அதாவது நம்ம சொல்லப்போனால் வேல்முருகன்னு ஒரு பையன், நான் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். அந்த பையன் எனக்கு நிறைய வாட்டி தமிழ் ஊரில் இருக்கும் போதே பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் சைத் வியூ, அவர் என் கூட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு. இந்தமாரி நிறைய நண்பர்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதேமாரி ஸ்கை தமிழ் நியூஸ் பாசித் அவர்கள் எனக்கும் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி எனக்கும் பாராட்டி ஒரு அவார்டு கொடுத்த ஒரு நபர். இந்தமாரி நிறைய தமிழர்கள், அதாவது நம்ம சித்தாவா டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே யூடியூப்னால் யூடியூப்பில் இப்போ கத்தாரில் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்னால் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீடியோ பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்ம இருக்கிற அந்த ஒரு பாப்புலாரிட்டியும் அந்த ஒரு டெடிகேஷனாக நம்ம பண்ணுற வீடியோ. ப்ளஸ் இதெல்லாமே ஒரு யூடியூபருக்கு சப்போர்ட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபரு எதில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஏன் 4400 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னா, நான்
இப்போ ஒரு மார்னிங் மூனில் பார்த்தீங்கன்னா கத்தாரில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நான் கவர் பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து இப்போ யூசர் காரை பற்றி பேசுவேன், என்ஆர்ஐயோட லிவிங் காஸ்ட்டை பற்றி பேசியிருக்கேன். இந்தமாரி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. எத்தனையோ வீடியோஸ் வந்து 5000 6000 ஏன்னா துபாயில் உள்ள லிவிங் காஸ்ட்டை பற்றி பேசியிருந்தேன். இந்தமாரி நம்ம எடுக்கிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் காஸ்ட் கண்டென்ட்டும் கத்தாரில் எப்படி ஒரு என்ஆர்ஐ லைஃப்பை சர்வே பண்ணுறான், யூசர் காரை எப்படி வாங்குறது, இங்கே புதுசாக வரவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியும், அவங்க ஃபைனான்ஷியலாக எப்படி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக வாழ முடியும், எப்படி அவங்களால சேவ் பண்ண முடியும். என்ஆர்ஐங்கிறவன் வந்து அதாவது என்ஆர்ஐ வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கான்னா அவன் வந்து நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவன் அவனுக்கு என்னப்பா காசு தாராளமாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியாமல் போனாலே இன்றைக்கி வேலைக்கு போகும்போது சேலரியில் 300 ரியால் 400 ரியால் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 6000 7000 டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. எத்தனையோ உறவுகளை விட்டு கடல் தாண்டி வந்து இங்கே வந்து ஏன் வாழ்கிறான்னா அவங்களுக்கு அப்பா சுத்தம் கிடையாது, அவன் சுயமாக உழைச்சாதான் அந்த காசு. இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் அந்த காசை வச்சு குடும்பத்துக்கு வாரம் 6000 7000 வெஜிடபிள்ஸுக்கு மட்டுமே அவன் செலவு பண்ணுறான். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 35,000 ரூபா செலவு பண்ணுறான். ஒரு மாதத்துக்கு வாடகை மட்டுமே 50,000 ரூபா பே பண்ணுறான். ஸ்கூல் ஃபீஸே 70, அதாவது ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 15,000 ரியால், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா. அதாவது ஒரு 3 மாதம் ஒன்ஸே கிட்டத்தட்ட 3000 ரியால் 2000 ரியால் 40,000 50,000 ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறான். இது தவிர்த்து அவனோட லிவிங் காஸ்ட்டு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குகிறான். கடன் வாங்கி இங்கே குடும்பத்தை வச்சுக்கிறான்னா அங்கே யாரும் பார்த்துக்கிறதுக்கு, ஊரில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவனோட உழைப்பால் தான் பார்த்துக்கிறானே தவிர எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது இந்த உலகத்தில். அதுக்கு பின்னாடி பல உழைப்புகளும் பல பெயின்ஃபுல்லான நினைவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளோட கடினமான நேரத்தில் இந்த பணத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு பெரும் போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குங்கிறது ஒரு மனிதனுக்குமே அது இருக்க வேண்டியது தான், இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இருக்க வேண்டியது தான் நான் சொல்கிறேன்னா காரணம் வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிட முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்பாவோட காசில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சில பேர் வந்து அப்பாவோட காசை எடுக்காமல் தனிப்பட்ட முறையில் அவன் படித்து வளர்ந்து, அதாவது அவனோட முயற்சியால் அவன் வந்து மேலே வருவான். அப்போ அவனோட கஷ்டங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வந்து பெரிய ஒரு சேலரியில் இடுப்புலேயே போயிட முடியாது. அதுக்கான உழைப்பு, அதுக்கான விஷயங்கள், அவனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாருமே ஒரே மாரியே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயங்களில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த யூடியூப்புங்கிறது வந்து ஒரு பார்ட் டைம் வருமானமாக எல்லாருக்கும் இருக்கணும்னா இது வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை போல் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். அதுக்காக நான் வந்து பேச வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் நான் பேசிட்டேன் பாருங்கள். அதாவது என் மனசில் வந்து நான் படுறதை மட்டும்தான், அதாவது மனசில் யோசிக்கிற விஷயங்கள் அது மட்டும்தான் நான் பேசுகிறது. பட் சம்டைம் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வெளியே அதுக்கு அடுத்த வேறு ஏதாவது விஷயங்களுக்குள்ளே போயிடுவோம். அது வந்து எனக்கு சர்வசாதாரணமாக வந்துடுது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கத்தாரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், யூசர் கார் வாங்கணும், உங்களோட லிவிங் காஸ்ட்டு, கத்தாரோட லிவிங் காஸ்ட்டு, விசாவை பற்றி தெரியணும், எதை பற்றி தெரியணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு சில டைமில் எனக்கு ஏதாவது ஒரு பர்சனலாக சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதால என்னால் வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. இம்மட்டுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்ல பயனுள்ள வீடியோவை நான் கண்டிப்பாக பதிவிடுவேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அதாவது மக்களே, எதை பேச வந்தோன்னா அதை விட்டுட்டோம் பாருங்கள். அதாவது 3-4 வருஷம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் என்னோடய மார்னிங் மூன் சேனலில் இன்றைக்கி $104 வந்திருக்குன்னா கத்தார் தமிழர்களாகவும் எல்லாரையும் வந்து நான் அரவணைப்போட தான் பார்க்குறேன். எல்லோரும் என் மேலே வச்சுருக்க அன்பும் என்னோடய யூடியூப் சேனல் வளரணும், நீ இன்னும் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துக்களும், இன்றைக்கும் நீங்கள் நிறைய வீடியோ பண்ணணுன்னு சொல்கிற நல்ல உள்ளங்களால் என்னால் இந்த $100 வாங்க முடிஞ்சுது. இந்த $104 உழைப்பு வந்து என்னோடய உழைப்போட என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை என்கரேஜ் பண்ணதும், அவங்க என்னோடய வீடியோவை பார்த்ததும், கத்தாரில் வாழ்கிற எல்லா தமிழர்களோட சப்போர்ட்டும் மட்டும்தான் என்னால் இந்தளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி வந்து கத்தாரில்
ஒரு 378 ரியால், அதாவது $104 யூடியூப்லேருந்து வருமானம் பார்க்குறேன்னா அது வந்து முழுக்க முழுக்க, அதாவது இது சில பேர் கேட்பீங்க இதுன்னா மாதம் மாதம் வருமா அப்படின்னு. இல்லைங்க, இது வந்து நான் உழைச்சதுக்கான உழைப்பு எப்போலேருந்து வந்திருக்குன்னா 2024லேருந்தும் 23லேயும் 22லேயும் உழைச்ச உழைப்பு தான் இது. இந்த வீடியோஸோட வியூஸ் அதிகமாக போனால் தான் எனக்கு வருமானம் வருமே தவிர 1000 பேருக்கு, அதாவது 1000 பேர் பார்த்தா $1 தான் வரும். அப்படி வந்த டாலர் தான். இதுக்கு மெயின் காரணம் துபாயில் உள்ள என்னோட நண்பர் சங்கரோட, நான் வந்து துபாய் லிவிங் காஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தேன். அது ஒரு 8000 பேருக்கு. இந்தமாரி அவரோட வீடியோ பண்ணதில் ஒரு $3 வந்தது. இந்தமாரி ஒரு வீடியோக்கும் ஒரு டாலருங்கிறத ஸ்பெசிஃபைடாக அனலைஸ் பண்ணி யூடியூப் வச்சுருக்கு. அப்படி வந்து நான் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக போயிருக்கும், ஒரு சிலது வியூஸ் போயிருக்காது. இந்தமாரி விஷயங்கள் தான் வந்து பல நண்பர்களால் சப்போர்ட்டால் மட்டும்தான் இந்த $104 நான் வித்ட்ரா பண்ணுறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறையா சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாரி யூடியூப் சேனலில் பார்ட் டைமாக ஒரு ஏர்னிங்ஸாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது முயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் திருவினையாக்கும். எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட மோட்டிவேஷனோட போராடுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியுங்க. எல்லா மனிதனுக்கும் படைக்கப்பட்டது ஒரே 6 அறிவு தான். அந்த 6 அறிவை எப்படி பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படி முயற்சி பண்ணி எப்படி மேலே வரோங்கிறது தான் முக்கியம். ஏழையாக பிறந்தவன் ஏழையாக சாகக்கூடாது. அவனோட அப்படி செத்தானா அவனோட அது தப்புன்னு தான் நான் உணர்வேன். ஏன்னா என்னையை பொறுத்தவரையும் ஏழை பணக்காரங்கிறதெல்லாம் வந்து இந்த பணம் தான் நிர்ணயம் பண்ணுது. ஒரு மனிதனோட மூளையை அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வந்து சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கடவுள் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம மூளையை நல்லா பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கும் நல்ல உணர்வுகளுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயங்களுக்காக நம்ம கண்டிப்பாக போராடுவோம். நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவோம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.